மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்று வந்த பின் பாஜகவை விமர்சிப்பதை விஜய் நிறுத்தியுள்ளதாக அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசன் நிர்வாகிகளிடையே பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை தற்போது காணலாம். தம்முடைய தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சிகள் அண்ணன் செங்கோட்டையனுக்கு போயிருக்காரு. அவரை பத்தி விஜய் தம்பி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா ஆட்சியில மந்திரியா இருக்கார் செங்கோட்டை. சொத்து குவிப்பில் அவர் சிறைக்கு சென்று ஜெயில் பல ஜெயில கொண்டு வச்சார். அம்மா மறுபடியும் முதலமைச்சர் அம்மாவின் கருணையால் திரு செங்கோட்டையன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த உத்தரவை வைத்துக் கொண்டு திரு தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சி என்று சொன்னார். இன்னைக்கு அருண் சொல்லி அவருடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் சொல்லியிருக்கார். மற்றவரை பற்றி பின்பலம் தெரியாது. பின்பலம் வேற. நீ சொல்லுகிறவர்கள் உத்தரவா? விஜய் சொல்றாருன்னா நம்மளை பற்றி சொல்றாரு. அவர் மகாத்மா காந்தியா உத்தவரா புத்தரா? 500 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்காண்டு 75% அப்படியே கருப்பம்பளமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. மத்திய அரசாங்கம் பார்த்து அவர் ஒரு படத்திலேயோ அல்லது ஒரு கார் எடுத்து வந்ததுலயோ 1.5 கோடி அவரால் வச்சிருக்காங்க. அந்த நல்லவர் அன்பு தம்பி விஜய் அவர்கள் நம்மை பார்த்து ஊழலா திட்ட வேண்டியது திமுக. அவர் தான் ஆளுங்கட்சியில் இருக்காரு. நாங்க தான் எதிர்கட்சிக்கு வந்தோம்ல. அதுக்கு முந்தி சிபிஐ விசாரணைக்கு போறதுக்குனால விஜய் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபியினர் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அன்னைக்கு பேசுறாரு. 2 கட்சியும் மட்டும் பேசுகிறார். ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி நம்ம 2 பேர்த்த விட்டாரு. பிஜேபி விட்டுட்டாரு. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சிபிஐ மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.